ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரபாகர். இன்றைக்கி நாம் எங்கே விசிட் பண்ண போகிறோன்னா திருமூர்த்தி மலைக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். நாம் இப்போ பொள்ளாச்சியில் இருந்து திருமூர்த்தி மலைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 கிலோமீட்டர் இருக்குது. 30 கிலோமீட்டர் நம்ம பைக்கில் போகிறோம். நம்ம போகும்போது நிறைய இயற்கை நிறைந்த இடங்கள்லாம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே விவசாயத்துக்கு பேர் போன இடம். இங்கெல்லாம் அதிகமாக தென்னந்தோப்பு தான் காணப்படும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி நாடு தேங்காய் தான் ஃபேமஸ். நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அதிக தோட்டம் பார்த்திங்கன்னா தென்னை மர தோட்டம் தான் இருக்கும். இந்த இடத்துல போகும்போதெல்லாம் பயங்கர கூலிங்காக இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அழகான இயற்கை நிறைந்த ஒரு இடமா இருக்குங்க. இங்கே திருமூர்த்தி மலை நோக்கி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருமூர்த்தி டேமை வந்து நெருங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகில் அமைந்துள்ள திருமூர்த்தி அணை மற்றும் திருமூர்த்தி கோயில் அங்கே தான் விசிட் பண்ண இன்றைக்கி வந்திருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட இணைஞ்சிருக்கு. இந்த திருமூர்த்தி டேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் பிடித்தமான இடமாகவும் சுற்றுலா தலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் ஏரியா, அதாவது திரைப்பட காட்சிகள் எடுக்கக்கூடிய இடமா இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஹீரோ நடித்த ஒரு இடம். 90s கிட்ஸ்க்கெலாம் தெரியும். இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு படம். உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா திருமூர்த்தி மலைன்னா வந்து இங்கே நிறைய படங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. நாம் வந்தப்போ இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க, ஃபுல்லாக நம்பி இருக்கு. அது இல்லாமல் டேமை பார்த்தாச்சு. டேம்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். எங்கன்னா அடுத்தது அமனலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேம்லேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் நம்ம அந்த கோயிலை போய் ரீச் பண்ணிடலாம். நம்ம போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 2 வீலருக்கு டோக்கன் போடுவாங்க. எல்லா வெஹிக்கிளுக்கும் டோக்கன் போட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. அது கவர்மெண்ட் ரூல்ஸாக. டோக்கன் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமனலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்துட்டேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குடைவரை கோயில் அப்படிங்குவாங்க. இங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதுதாங்க கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு அருவி ஒன்று இருக்குது. அதுக்கு போக முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் அங்கே விசிட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன்.
மேலே இந்த மலை மேலே இருந்து தான் மழை பெஞ்ச தண்ணியெலாம் வந்து இந்த டேமில் வந்து சேருதுங்க. மறக்காமல் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா பிளேஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகான இடமா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.